பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று. அப்படி சொல்லி அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயர் வைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் யெகோவா ஈரேவாய் வெளிப்பட அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அன்று ஆபிரகாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கையாய் அந்த மோரியா மலை மேல் ஏறி போகிறார். ஆபிரகாம் போகிறது பலி செலுத்த, அவரிடத்துல பலி பொருள் இல்லை. ஆனால் அந்த பர்வதத்தில் அவருக்கு பலி பொருள் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அநேக இடங்களுக்கு நீங்கள் வெறும் கையாய் கடந்து போகலாம். என் தேவையை யார் சந்திப்பா, நான் வெறும் கையாய் கடந்து போகிறேன் என்று போகலாம். நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு தேவையான காரியம் வாய்க்கப்படும். அவர் பர்வதத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் யெகோவா ஈரேவாய் உங்களை நடத்தி செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவைகளை குறித்து, ஒருவேளை உங்கள் எதிர்பார்ப்புகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். அந்த யெகோவா ஈரே என்கிற நாமத்தையுடைய தேவன் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உங்களை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். எதிர்பார்ப்புக்கு மேலாக எங்களுக்கு செய்யும் எங்கள் நல்ல தெய்வமே, நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் எங்களுக்கு யெகோவா ஈரேவாய் வெளிப்படுகிறீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. எவ்வளவு அழகாய் அதிசயமாய் எங்களை போஷித்திருப்பார். நல்ல தலை குனிந்த இடங்கள் எல்லாம் எங்களை உயர்த்தி
ஆசீர்வதித்து அழகு பார்த்த எங்கள் தெய்வமே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. ஏகோவா ஈரே, எங்கள் ஏகோவா ஈரே, எங்களுக்கு எல்லாம் நீதானப்பா. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்க போதுமானவராய் இருக்கிறீரே. ஏகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. அந்த ஏகோவா ஈரே என்ற நாமத்தை உடைய தேவன் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். தற்சமயம் நீங்க ஏதோ ஒரு தேவையோடு ஏதோ ஒரு கலக்கத்தோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். நீங்க என்ன தேவையோடு நிற்கிறீர்களோ அதை நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராய்